ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரா பார்க் அபுதாபியில் இருக்கிறது. இது வந்து எலக்ட்ரா சைட்லேயும் நம்ம வரலாம், ஹம்தான் சைட்லேயும் வரலாம். ரெண்டு சைட்லேயும் வழி இருக்குது இதுக்கு. ரொம்ப அருமையான பார்க்கு, சிட்டி சென்டரில் இருக்குது. வாக்கிங் போயிருக்கும்போது நாங்கள் வந்து அப்படியே ஒரு யதார்த்தமாக திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கொரோனாவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கில் வந்து பலவிதமான விளையாட்டுகள், குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள்லேருந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க பார்க்குறதுக்கு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க குழந்தைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து கிரவுண்டில் வந்து விட்டு விளாண்டுட்ருக்காங்க. இந்த நம்ம இப்போ இந்த குழந்தைகளை விட்டு ஆட்டிக்கிட்டு ஒரு சைடில் பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க, ஒரு சைடில் அவங்களே குழந்தைகளே விளாடுது. இது மெயினாக என்னென்னு சொன்னாக்கா, இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கும் குழந்தைகளுக்கிட்ட கீழே விழுந்தாலும் எது இருந்தாலும் அடிப்படாது. தரை கிடையாது, நீங்கள் பார்த்தாக்கா அது வந்து சிந்தட்டிக் ரப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் குழந்தைகள் வந்து எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பாருங்கள், அவங்களா கிளைம் பண்ணி போகிறப்பல சின்ன பையன்தான் மாஸ்கே மாட்டிக்கிட்டு. அதை பார்க்குறதுக்கு நம்ம சின்ன வயசில் எப்படி ஸ்கூலில் எல்லாமே இது மாதிரி கேமெல்லாம் விளாண்டோம், அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நீங்கள் இந்த கிரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான விளையாட்டுகள், குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே எல்லா பலவிதமான கேம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கொரோனாவுக்கு பிறகு வந்து இப்போ அபுதாபியில் நாளையிலேருந்து எங்களுக்கு வந்து பார்டர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட் பால் விளாட்றாங்க. ரொம்ப ஆரோக்கியமான விளையாட்டு. பெரும்பாலும் ஃபிலிப்பினோஸ் தான் இதில் விளாட்றாங்க. இவங்க வந்துக்கிட்டு பெரிய கேங்காக வந்துக்கிட்டு, இது 3 கோர்ட் இருக்குது. இது கேம் விளாட்றதுக்கு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இடம். வேறு பார்க்லாம் கேம் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான விளையாட்டு இது. நம்ம ஒரு ½ ஹவர் விளாண்டா போதும், டெய்லி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்மளுக்கும் ஆசை இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இந்த விளையாட்டு அவ்வளோ தெரியாது. ஏற்கனவே நான் சவுதியில் இருக்கும்போது முயற்சி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விளாட்லாம், முயற்சி பண்ணால் விளாட்லாம். பார்க்குறது ரொம்ப நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருந்துச்சு. போய் நம்மளும் விளாண்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. அப்புறம் இந்த சைடில் வந்தோம்னாக்கா ஃபுட்பாலு. அப்புறம் சின்ன பசங்க பெரிய ஆளுங்க ஃபுட்பால் அந்த ஏரியா ஃபுல்லாக விளாண்டுட்ருக்காங்க. பெரிய ஆட்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஷட்டில் கார்க் விளாண்டுட்டு இருக்காங்க. எக்ஸசைஸு, இந்த கொஞ்சம் ஆளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது போல் சில பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வேறு பார்க்கெலாம் நான் போகும்போது நான் எடுத்து போடுறேன். ரன்னிங்கு, ஜாக்கிங்கு, வாக்கிங்கு, லேடிஸ் எல்லாருமே, யாருமே இப்போ அந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவே பிஸியாக தான் இருக்கும். மற்ற நாட்கள்லேயும் நல்லா பிஸியாக தான் இருக்குது இந்த ஏரியா. நல்லா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி இடத்துக்கு நம்ம போய் வாக்கிங் பண்ணும்போது, நம்ம ஒரு ரவுண்டு போகணுன்னு நினைக்கும் போது கூட நம்ம 2வது ரவுண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. அதனால் பார்க்கு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அபுதாபியில் எல்லா பார்க்குமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதுவும் அடைப்பு இல்லை, காசு கலெக்ஷன் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வாலிபால் இங்கிட்டால எப்படின்னாக்கா எல்லாருமே ஏதோ ஒரு கேம் விளாட்ணும், ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே விளாண்டுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் விளாண்டுட்டு கொஞ்சம் டயர்டாக போய் வந்துட்டாங்க இவங்க. ஃபுல்லாக பார்க்கே நீட்டாக இருக்கும், குப்பை கூலை எதுவுமே இருக்காது. அதாவது கரெக்டான ஏரியாவில் எங்கெங்கே போடணுமோ அந்தந்த இடத்துல போட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது போல் பல வீடியோக்கள், இன்னும் பல பார்க்கு, அபுதாபியில் உள்ள பார்க்கு, அப்புறம் சுற்றி பார்க்கக்கூடிய ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்கள், மற்றும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான் 7 எமிரேட்ஸில் உள்ளது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக எடுத்து தொகுத்து வழங்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோக்களில் பார்ப்போம். நம்ம மகரிப் ப்ரேயர் டைம் வந்துருச்சு. நம்ம ப்ரேயருக்கு போயாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்தாலும் மறுபடியும் ஃபுல்லாக தான் விளாண்டுட்ருக்காங்க. இவங்க நைட்டு 9-10 மணி வரைக்கும் விளாடுவாங்க. பார்க்கு 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா சிட்டி சென்டரில் இருக்கனால இது ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனு. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. ஃபைசல்.